Hey guys, myself Squawk Rahul Raj and I'm an influencer, content creator and also I'm a pilot and today I'm here for the conference and it was a great event and thanks for inviting me. Yeah, இப்போ நீங்க வந்து content creator எப்படி ஆகணும்ன்ற ஐடியா வந்துச்சு எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்க? So back in 2018 when the TikTok trend was going, so அந்த டைம்ல வந்து எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணேன். ஐ டென்ட் ஹேவ் எனி பிளான் இந்த மாதிரி ஆகணும், பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும். அந்த டைமில் இன்ஃப்ளூயன்சருங்கிற ஒரு வேர்டே இல்லை. பட் நான் வந்து ஓகே நம்ம டேலண்ட்டை வெளிக்காட்டணுங்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணது. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். இப்போ நீங்க வந்து ஒரு பைலட்டாகவும் இருக்கீங்க ப்ளஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கீங்க இல்லையா? ஹவு டு யூ மேனேஜ் தோஸ் திங்ஸ்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் வந்து என் டைமை ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுவேன். இப்போ நான் ஒர்க் போகிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 to 13 hours கன்சியூம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒர்க் ஷிஃப்ட் மாறும். சில டைம் ஏர்லி மார்னிங் 4 o'clock இருக்கும், சில டைம் லேட் நைட் இருக்கும் 8 o'clock 9 o'clock. ஸோ அந்த டைமை வந்து ஐ மேனேஜ். ஃப்ரீ டைமில் வீடியோ ஒரு 1-2 வீடியோ ஷூட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ப்ராசஸ் இட் அண்ட் போஸ்ட் இட். இப்போ ஸ்டார்ட்அப் சிங்கம் பத்தி நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கீங்க. வாட் டு யூ திங்க் அபௌட் தட் ப்ரோக்ராம்? ஸ்டார்ட்அப் சிங்கம் இஸ் a very great initiative actually. This is required. இப்போ புதுசா ஒருத்தவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்மே இல்லாதவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறது இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். மேபி நான் கூட இதில் வரலாம். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு நிறைய ஐடியாஸ் உள்ள இருக்கு. மேபி ஃபியூச்சர் ஐ மைட் ஆல்சோ பி அ ஸ்டார்ட்அப் சிங்கம், சொல்ல முடியாது. இப்போ நீங்க இதுக்கு ஏதாவது பிராண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா? லைக் ஃபார் ப்ரமோஷன்? நிறைய பிராண்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். நேம் சம் ஆஃப் த ஃபியூ. லைக் இப்போ விவோ கூட பண்ணோம் அண்ட் ஓப்போ அண்ட் ஜொமேட்டோவோட டவுனில் இருக்கும்போது லைக் வி வேர் த சோசன் இன்ஃப்ளூயன்சர்ஸ். சவுத்தில் இருந்து கொஞ்சம் பேர், ஏன்னா ஜொமேட்டோட பேர் வந்து அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனில் இருந்தது. ஸோ வி வேர் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அந்த பேரை வந்து எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசி நாங்கள் வி மேட் ஸ்டெப்ஸ் ஃபார் தட். இப்போ நீங்கள் நிறைய பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு பிராண்ட் க்ளோஸ் டு த ஹார்ட், இதில் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்? Zomato taught me a lot of things. ஆனால் ஜொமேட்டோட கேம்பெயினே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷனாக பண்ணக்கூடாது, பட் இந்த பிராண்டை வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணோம். we did almost 10 to 15 வீடியோஸ் ஜொமேட்டோக்கு வேண்டி மட்டுமே பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் வந்து யாருமே தெரியல, அது ஒரு ப்ரொமோஷன் வரையே தெரியல. பட் ஐ திங்க் we succeeded in that. இன்னும் 5 yearsல அவங்களை எங்கே பார்ப்போம்? Entrepreneur and also pilot. And also an influencer. He added up ஒரு extra வந்து entrepreneur. I want to start up my own business. So hopefully I have plans for that. Hopefully in the next 1 year I'll be launching that.